Welcome dear children, 5th standard English, Term 1, Unit 3, Our Nation. இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். எல்லாரும் புக்ல பேஜ் நம்பர் 144 எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேஷனல் ஃபிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் ஃபிளாக் இந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நேஷனல் ஃபிளாக் இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபிளாக் ஆஃப் நேஷன். ஃபிளாக் ஆஃப் நேஷன். ஸோ நீங்கள் ஃபிளாக் ஆஃப் நேஷன் அப்படின்னு இந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாக்ஸில் இன் யோர் மதர் டங், அதாவது நம்மளோட மதர் டங்கில் நேஷனல் ஃபிளாக் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ தேசிய கொடி அப்படின்னு எழுதிக்கோங்க. In your mother tongue, தேசிய கொடி. நெக்ஸ்ட் தேர்ட் பாக்ஸ்ல வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது நேஷனல் ஃபிளாக் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அது என்ன சொல்லலாம் அப்படின்னா நவுன். ஸோ நவுன் அப்படின்றத இதுல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாருங்க யூஸ் இன் எ சென்டென்ஸ். ஸோ இந்த நேஷனல் ஃபிளாகை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து இதுல எழுதணும். The national flag of India is a horizontal tricolor. ஸோ எல்லாரும் இந்த சென்டென்ஸை எழுதிக்கோங்க. The national flag of India is a horizontal tricolor. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் பாக்ஸ் என்ன அப்படின்னா ட்ரா, அதாவது நேஷனல் ஃபிளாக் வந்து நம்ம இந்த பாக்ஸ்ல வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? எஸ், நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீக் அண்ட் வின். Collect more information about Jaswant Singh and the incidents and deliver a speech in your class. அதாவது நீங்க ஜஸ்வந்த் சிங் அவரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நீங்க வந்து உங்களோட கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன், நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் ஜஸ்வந்த் சிங். ஸோ நீங்க வந்து இதுக்கு அவரை பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அழகா உங்களோட கிளாஸ்ல போய் ஒரு ஸ்பீச் கொடுங்க. ஓகே ஓகே சில்ட்ரன், இப்போ எல்லாரும் புக் பேஜ் நம்பர் 145 எடுத்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். லெட் அஸ் ரீட் அலவுட். ஓகேவா? அதாவது இதை நீங்க நல்லா இந்த பேசேஜை நல்லா சத்தமா ரீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீட் த பேசேஜ் அண்ட் கலர் ஒன் ஃபிளாக் ஈச் டைம் யூ ரீட். அதாவது இந்த பேசேஜை நல்லா ரீட் பண்ணி நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அந்த கீழே இருக்கக்கூடிய ஃபிளாக்ஸ்க்கு வந்து நீங்க கலர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃப்ல என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அவர் நேஷனல் எம்ப்ளம் இஸ் டேக்கன் ஃப்ரம் அசோகாஸ் பில்லர் அட் சார்நாத். அதாவது இந்த நேஷனல் எம்ப்ளம் வந்து சார்நாத்ல இருக்கக்கூடிய அசோகாஸ் பில்லர்ல இருந்து எடுத்திருக்காங்க. இட் இஸ் ஃபவுண்ட் ஆன் ஆல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், காயின்ஸ், கரன்சி நோட்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ் அண்ட் என்வலப்ஸ். இது எங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல பார்க்கலாம், காயின்ஸ், கரன்சி நோட்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ் அண்ட் என்வலப்ஸ், இதுல எல்லாத்துலயுமே நம்ம பார்க்க முடியும். It consists of 4 lines standing back to back, but we can see only 3 lines at a time. இது வந்து 4 லைன்கள், அதாவது லைன்ஸ் 4 சிங்கங்கள் ஸ்டாண்டிங் பேக் டு பேக் நிக்கிற மாதிரி அதுல இருக்கும். ஆனா நம்ம வந்து அட் அ டைம்ல 3 சிங்கங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதை பாருங்க 3 லைன்ஸ், இதை வந்து நம்ம அட் அ டைம்ல பார்க்கலாம். 1 லைன் மட்டும் பின்னாடி இருக்கும், அதை நம்ம பார்க்க முடியாது. ஓகே, அடுத்து பாருங்க there is a dharma chakra in the center of the base plate with the figure of a bull in the right and that of a horse in the left. அதாவது தர்மா சக்ரா in the center of the base plate. இதுதான் தர்மா சக்ரா. இது வந்து பேஸ் பிளேட், சென்டர் ஆஃப் த பேஸ் பிளேட்ல இருக்கு. அதோட ஒரு பக்கம் வந்து புல் அந்த அனிமல் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஹார்ஸ் இருக்கு. ஓகேவா? There is a dharma chakra in the center of the base plate with the figure of a bull in the right side ல புல்லும் left side ல வந்து ஹார்ஸும் இருக்குது. ஓகே, the entire structure is sitting on a lotus. இதோட மொத்த ஸ்ட்ரக்சரும் எதுல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா லோட்டஸ், அதாவது லோட்டஸ் தாமரை மலர்ல இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதை நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எஸ், the words Satyameva Jayate are written under it in Devanagari script. These words mean truth alone triumphs. அதாவது
truth alone triumphs அப்படின்னா வாய்மையே வெல்லும். சத்தியமேவ ஜெயத்தே ஆர் ரிட்டன் அண்டர் இட் இன் தேவாங்கரி ஸ்கிரிப்ட். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ட்ரூ அலோன் ட்ரம்ப்ஸ், அதாவது வாய்மையே வெல்லும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? பி, இதுல பி கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? சூஸ் த பிக்சர் ஃபார் த பேசேஜ். அதாவது நம்ம பேசேஜ்ல படிச்ச பிக்சர் எதுவோ அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னையும் த லாஸ்ட் ஒன்னையும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? வேர் இஸ் அவர் நேஷனல் எம்ப்ளம் டேக்கன் ஃப்ரம்? ஓகே, வேர் இஸ் அவர் நேஷனல் எம்ப்ளம் டேக்கன் ஃப்ரம்? எங்க இருந்து நம்மளோட நேஷனல் எம்ப்ளம் வந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் நேஷனல் எம்ப்ளம் இஸ் டேக்கன் ஃப்ரம் அசோகாஸ் பில்லர் அட் சாரநாத். ஆன்சர் என்ன? அவர் நேஷனல் எம்ப்ளம் இஸ் டேக்கன் ஃப்ரம் அசோகாஸ் பில்லர் அட் சாரநாத். ஓகே, எழுதிக்கோங்க ஆன்சரை. செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். வேர் இஸ் அவர் நேஷனல் எம்ப்ளம் ஃபவுண்ட்? வேர் இஸ் அவர் நேஷனல் எம்ப்ளம் ஃபவுண்ட்? நம்மளோட நேஷனல் எம்ப்ளம் எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இட் இஸ் ஃபவுண்ட் ஆன் ஆல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், காயின்ஸ், கரன்சி நோட்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ் அண்ட் என்வலப்ஸ். ஸோ இங்க எல்லாமே நம்ம நேஷனல் எம்ப்ளம் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் போங்க. வாட் டஸ் சத்யமேவ ஜெயத்தே மீன்? சத்யமேவ ஜெயத்தே மீன், இதோட மீனிங் என்ன அப்படின்னா, தீஸ் வேர்ட்ஸ் மீன் ட்ரூத் அலோன் ட்ரிம்ஸ். ஓகே, ட்ரூத் அலோன் ட்ரிம்ஸ் அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் போங்க. வாட் ஆர் த அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் த எம்ப்ளம்? என்னென்ன அனிமல்ஸ்லாம் இந்த நேஷனல் எம்ப்ளம்ல நம்ம பார்த்தோம்? லைன், புல் அண்ட் ஹார்ஸ். Okay children, so next பாருங்க. Next one, let us write. Write the Hungry Fox story on your own by looking at the pictures and using the clues given under each picture. அதாவது ஹங்க்ரி, ரைட் த ஹங்க்ரி ஃபாக்ஸ் ஸ்டோரி. ஹங்க்ரி ஃபாக்ஸ் ஸ்டோரியை வந்து உங்களோட ஓன் இதில் நீங்கள் எழுத போறீங்க. இந்த பிக்சர்ஸ்க்கு கீழே சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி எழுதணும். ஓகேவா? நான் கொடுத்துருக்கேன், அதாவது ரீட் பண்ணலாமா அந்த ஸ்டோரியை? There was a fox in this forest, hungry and very tired. அதாவது ஒரு நிறைய ஃபாரஸ்ட்ல இருந்துச்சு. அங்க இது வந்து ரொம்ப பசியாகவும் ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. இட் சர்ச்ட் எவ்ரிவேர் ஃபார் ஃபுட். அது பசி, தன்னோட பசியால ஃபுட் எல்லா பக்கமும் தேடி பார்க்குது. Soon it saw a grape plant and wanted to eat the ஃப்ரூட்ஸ். அப்போ அதுக்கு பசியா இருக்கும்போது அது அங்க ஒரு கிரேப் பிளான்ட்டை பார்க்குது. அந்த ஃப்ரூட்ஸை வந்து அது சாப்பிடணும்னு அது பக்கத்துல போகுது. இட் ஜம்ப்ட் ஹை மெனி டைம்ஸ் டு பிளக் த கிரேப்ஸ் பட் குட் நாட் ரீச் தம். அந்த ஃப்ரூட்ஸை வந்து அதை ஜம்ப் பண்ணி எத்தனையோ தடவை அதை ட்ரை பண்ணி அந்த ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிடலான்னு ட்ரை பண்ணுது. பட் அதனால என்ன பண்ண முடியல, அதை ரீச் பண்ண முடியல. ஈவென்ச்சுவலி த ஃபாக்ஸ் gave up and said to himself, I don't want the fruits. They would be sour anyway. நான் இந்த ஃப்ரூட்ஸை விரும்பலை, இது ரொம்ப புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகி போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியவும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். ஓகே சில்ட்ரன், இன்னொரு வீடியோல நான் உங்களை அடுத்த பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.